என்னாச்சு? என்ன ஆகும்? நான் யார் தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் நினைச்சா யார வேணாலும் கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஒண்ணு கத்துனாரு. சார், நீங்க யாரா இருந்தாலும் கட்ட வேண்டிய ஸ்டாம்ப் டியூட்டியை கட்டலனா ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பணத்தை கட்டிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாரு. முதல்ல அந்த ஆளு கத்த ஆரம்பிச்சப்போ கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆளு ரொம்ப ஓவரா கத்த ஆரம்பிச்சதும் பயம் போயிடுச்சு. பயப்படுறவங்கள கூட விடாம துரத்தி அவங்கள தொந்தரவு பண்ணி பயப்படாதவங்கள ஆக்கிடுறாங்கல்ல. நான் 2 விஷயத்துல இந்த பாடத்தை கத்துக்கிட்டேன். முந்தைய அளவுக்கு இல்ல, ஆனாலும் இப்ப கொஞ்சம் பயம் தெளிஞ்சிருச்சு. இப்படியே போனா ரிவால்வர் ரீட்டா மாதிரி ஆயிட போற. அவங்க யாரு? அவளா நீ? சரி சரி, எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி. ஷென்பா, அப்பா நல்ல வேலை உங்களை பிடிச்சிட்டேன். நீங்க கிளம்பிருப்பீங்களோ டவுட்லயே வந்தேன். கிளம்பிக்கிட்டே இருக்க, நீங்க வரீங்க. அப்படி என்ன விஷயம்? உங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு தொந்தரவா இருந்தாலுமே அப்படி ஒரு உதவியை நீங்க கேட்கும்போது என்னால தட்ட முடியுமா? கேளுங்க. அப்படி தொந்தரவாலாம் எதுவும் கேட்க மாட்டேன். ஒரு சிம்பிள் ஹெல்ப் தான். என் கூட கடைக்கு வந்து ஒரு புடவை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். என்ன பாக்குறீங்க? எங்க அக்காவுக்கு பர்த்டே வருது. எப்பவுமே எங்க அக்காவோட பர்த்டேக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுப்பேன். இந்த தடவை ஒரு புடவை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். எனக்கு முன்ன பின்ன புடவை வாங்கிலாம் பழக்கம் இல்ல. அதான் ஒரே யோசனையா இருந்தது. நீங்க எல்லா நாளும் புடவை கட்டுறீங்களா? உங்களோட சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ், டிசைன்ஸ் இதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. சரி, உங்களை கேட்டா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களேன்னு தான் உங்களை பார்க்க வந்தேன். ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? ஏங்க, நல்ல புடவை நீங்க மட்டும் தான் கட்டணும், மத்தவங்களாம் கட்டக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நாச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன். நான் வேணா எங்க அக்கா கிட்ட சொல்லிடுறேன். காசு உபயம் பிரேம், கலர், டிசைன், மெட்டீரியல் உபயம் செல்வி செண்பகானு. ஓகேயா? வேணும்னா சேலையோட முந்தானையில உங்க பேர் சின்னதா எம்ப்ராய்டரி பண்ணி கொடுத்துடலாம். அழியாத கல்வெட்டு மாதிரி எங்க அக்கா குடும்பம் உள்ள வரைக்கும் நினைக்கும். என்ன சொல்றீங்க? சின்னதா எம்ப்ராய்டரி பண்ணா நான் ஒத்துக்க மாட்டேன். வேணா ஒண்ணு செய்யலாம். புடவை அளவுக்கு பெருசா ஒரு டிசைன் மாதிரி என் பேரை எம்ப்ராய்டரி பண்ணிடலாம். தோல்ல இருந்து முந்தானி தொங்கினா உபயம் செண்பகா அப்படின்னு தெரியணும். எது? இந்த கோவில் எல்லாம் டியூப்லைட் வெளிச்சத்தை மறைக்கிற அளவுக்கு நீளமா எழுதிருப்பாங்களே, உபயம்னு, அது மாதிரியா? அநியாயங்க. எங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே கிடையாதா? சரி, என்னன்னா வாங்க போலாம். இல்லனா நான் தான் உலகத்திலே பெரிய பொறாமக்காரின்னு நீங்களும் உங்க அக்கா குடும்பமும் சேர்ந்து பட்டமே கட்டிடுவீங்க. சச்சே, அப்ப இல்லையா? பட்டெல்லாம் கட்டுவோம், ஆனா பெரிய பொறாமக்காரின்னு கட்ட மாட்டோம். ஏன்னா எங்க அக்கா ஒத்துக்க மாட்டா. சின்ன பொறாமக்காரியா வேணா இருந்துக்கங்க. பெரிய பொறாமக்காரி பட்டத்தை தொடர்ந்து எங்க அக்காவே தக்க வச்சுக்கிட்டோம். சரி, வாங்க போலாம். எந்த கடைக்கு போலாம்? இந்த ஊர்ல எந்த கடை எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? எங்க போணுமோ போங்க. டிஎம் சில்க்ஸ், தியாகராய நகர் போலாமா? ஓகே. அண்ணா வாங்க சார். சாரி பார்க்கணும். அந்த பக்கம் இருக்கு. ஓகே, போய் பாருங்க. வாங்க. உட்காருங்க. வாங்க சார். அண்ணா, சாரி பார்க்கணும். என்ன மாடல் சார்? ரேட் ஒரு இஷ்யூ இல்ல, நல்ல டிசைனா இருக்கணும். 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய்க்குள்ள காட்டுங்க. ஓகே, நார்மலா பாக்குறீங்களா ஃபேன்சி ஃபேன்சி பாக்குறீங்களா? சாரீஸை காட்டுங்க. ஓகே மேடம். உங்க அக்கா ஃபேன்சி சாரி எல்லாம் கட்டுவாங்கல்ல? எங்க அக்கா ஃபேன்சி சாரி தான் கட்டுவா. காட்டன் சாரி கட்டுறவங்க எல்லாம் பாட்டிங்க நினைப்பா அவளுக்கு. எனக்கு காட்டன் சாரி தான் பிடிக்கும். ஏன்னா அதுக்கு இருக்க அழகே தனி. நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு பிடிச்சதே வாங்கி கொடுக்க வேண்டியதானே? நம்ம வாங்கி கொடுத்தது அவ கட்டணும் தானே வாங்கி கொடுக்குறோம். நம்மளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து அப்புறம் அவன் கட்டலனா, சோ அதனால அவளுக்கு பிடிச்சதே வாங்கி கொடுத்துடலாம். ஆனா இது கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்க.
கலர் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பிங்க் கலர் மட்டும் இல்ல, எல்லா கலருமே ரொம்ப அழகா இருக்கு. உங்க அக்காவுக்கு saree எடுக்க வந்ததுக்கு நல்லாதான் எனக்கு ஐஸ் வைக்கிறீங்க. என்ன அதுக்குள்ள கணத்துல கை வச்சிட்டீங்க? இல்ல, பொம்பளைங்க எப்படிலாம் புடவை செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு புடவையில பார்டர், முந்தான, டிசைன், பிளவுஸ் இத்தனை இருக்கான். புடவை செலக்ட் பண்றதுல எக்ஸ்பர்ட் நினைக்கிறேன். பக்காவா செலக்ட் பண்றீங்க. கேலி பண்ணது போதுங்க. ஐயோ, கேலிலாம் இல்லைங்க, சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ஆமா, உங்க அக்கா என்ன கலர்? நான் அதையே கேட்காம நான் பாட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டு ஓ, இருக்கேன். அந்த காம்பினேஷன் வேற இருக்கா? என்ன மாதிரி கலர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கருப்பா இருப்பா. ஆனா ரொம்ப கருப்பு இல்ல, இந்த புது நிறம், கோதுமை நிறம் சொல்லுவாங்கல்ல, அந்த நிறம். அப்படின்னா எல்லா கலரும் மேட்ச் ஆகும். ம். இது ஓகேங்க, பில் போட்டுருங்க. ஏங்க, இத்தனைய பிரிச்சு பார்த்து வேணா நீங்க இப்போ உன்னை பிரிச்சு பார்க்காம ஓகேங்கிறீங்க. அது அப்படிதான் சரியா இருக்கும்னு பட்சி சொல்லும். சரி, உங்களுக்கு என்ன கலர் வேணும்? எனக்கா? ஆமா, நீங்க ஒரு புடவை எடுத்துக்கங்க. எனக்கெல்லாம் வேண்டாங்க. எங்க புடவை எடுக்க கூட்டு வந்து வெறுங்கையோட அனுப்ப முடியுமா? ஏதாவது ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்கங்க. இல்லங்க, வேண்டாம். சரி, அட்லீஸ்ட் ஒரு கர்ச்சிஃப் வாட்ச் வாங்கிக்கோங்க. அண்ணா, கர்ச்சிஃப் செக்ஷன் எங்கண்ணா இருக்கு? அந்த பக்கம் இருக்கு சார். ஓகே, வாங்க. ஏன் பிரேம், உங்களுக்கு புடவை எடுக்க வந்ததுக்கு கூலியா? சச்சே, அப்படிலாம் இல்லைங்க. அண்ணா, லேடிஸ் கர்ச்சிஃப் காட்டுங்க. கர்ச்சீஃப் கொடுத்தா ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. அடடா, நாட்டுல இந்த மாதிரி நம்பிக்கை எங்களுக்கு பஞ்சமே இல்லை போல் இருக்கு. எதையாச்சும் ஒன்று எவனாச்சும் சொல்லி கிளப்பி விட்டு போயிடுறான். அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. அறிவுள்ள மனுஷனால காப்பாற்ற முடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆஃப்டர் ஆல் ஒரு கர்ச்சிஃபை காப்பாற்ற போகுது. நீங்க பகுத்தறிவாளரா? அதெல்லாம் தெரியாதுங்க. ஆனா யோசிக்கிறதுக்கும் மடத்தனமான நம்பிக்கையில கேள்வி கேட்கறதுக்கும் அறிவு இருக்கு, அவ்வளவுதான். இது ஓகேவா? ஓகே தான். ஓகே, இது பில் போட்டுருங்க. வாங்க போலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆகாசு, என்ன இந்த பக்கம்? இங்க என்ன பண்ற? அட்ரஸ் தேடி வந்தேன்க்கா, சரியான இடம் தெரியல, அதான் முழிச்சிட்டு இருந்தேன். அட்ரஸ் எல்லாம் சரியாத்தே வந்திருக்க, ஆனா நீ இந்நேரத்துல இங்க வந்தது தப்பாச்சே. அக்கா, செண்பகா பார்க்கலான்னு தான்க்கா. செம்பகவா பார்க்கணுமா? ஆமாக்கா. வா. உள்ள வா. பாப்பா, அம்மா. வாங்கிட்டு வந்துட்டே சார். யார் இந்த தம்பி? இவன் தான் செம்பகோட மாமா பையன். எதுக்கு வந்திருக்கியான்னு நீங்களே கேளுங்க. உட்காருப்பா. சொல்லுப்பா, என்ன விஷயம்? மேடம், செண்பகா அவ இனிமே உங்க வீட்டுக்கு வரமாட்டா. நீ அவகிட்ட நடந்துக்கிட்ட விதம் சரியில்லை. பாவம், அவ மனசு ரொம்ப வெறுத்து போயிருக்கா. இந்த பாரு, நீ செண்பகா விஷயத்தை விட்டுரு. இல்ல மேடம், நான் அவளை பார்க்கணும். அவ கூட கொஞ்சம் பேசணும் மேடம். எதுக்குப்பா? மன்னிப்பு கேக்குறதுக்கா? அவகிட்ட ஏன் நீ அப்படி நடந்துக்கணும்? அப்புறம் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? மேடம், நான் நடந்துக்கிட்ட விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா என்னோட நோக்கத்துல எந்த தப்பும் இல்ல மேடம். நான் அவளை விரும்புறேன் மேடம். அவ கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் மேடம். என் விருப்பத்தை அவ காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறா. என் மனசு காயப்படுது மேடம். இத பாருப்பா ஆகாஷ், நீ அவளை விரும்பலாம், அவ கூட வாழ விரும்பலாம். இத நீ ஏற்கனவே அவகிட்ட சொல்லிருக்க. அவ கூட உன்கிட்ட ரொம்ப நாகரிகமா இதுல தனக்கு விருப்பம் இல்லைன்றத சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் நீ அவளை தொந்தரவு பண்றது, முடிவு சொல்லிதான் ஆகணும்னு சொல்லி நீ அவ கைப்பிடிச்சு இழுக்கிறது, இதெல்லாம் முறை இல்லப்பா. ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறது குத்தமா மேடம்? குற்றமே இல்லப்பா. ஆனா அந்த பொண்ணும் அந்த பையனை காதலிக்கணும் இல்லையா? அங்கதான் பிரச்சனை. செண்பகாவுக்கு இப்ப காதலிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அவளுக்கு வேற கடமைகள் இருக்குன்னு நினைக்கிறா. அவ பிரையாரிட்டிஸ்ல இப்ப காதலே இல்ல. இந்த நிலைமையில நீ அவளை தொந்தரவு பண்றதுல அர்த்தமே இல்லப்பா. நான் கருப்பா இருக்கின்றனால தானே மேடம் அவனை ஒதுக்குறா. ஏய், முட்டாள்தனமா பேசாத.
அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நீ எல்லாம் அவளை காதலிச்சு என்னடா செய்ய போற? கருப்பா இருக்கியா சிகப்பா இருக்கியாங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. முதல்ல அவ காதலிக்கிறதா முடிவு பண்ணாதானே காதலிக்கிறவன் கருப்பா இருக்கணுமா சிகப்பா இருக்கணுமான்னு யோசிப்பா. உன் காதல்னு இல்லப்பா, அவ காதலே வேண்டாம் தானே சொல்றா. இந்த நேரத்துல நீ வந்து கருப்பா சிகப்பான்னு கலர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. புரிஞ்சு பேச மாட்டியாப்பா நீ? நீங்க தான் மேடம் புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அவ சிவப்பா இருக்க ஒரு பையன் கூட பைக்ல சுத்திக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து தான் நான் இங்க வந்தேன். அவளுக்கு காதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவளுக்கு நான் வேண்டாம், அதான் விஷயமே. இத்தனை நாள் அந்த செந்தில் பையன் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான், இப்ப நீ ஏன்பா நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க? இது பாரு, அவ எந்த சந்தர்ப்பத்துல எதுக்காக யார் கூட வெளியில போனாங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்காம வீணா அவ சுத்ரா கித்ராங்கிற பேச்செல்லாம் சரியில்லை. சரி, நீ சொல்ற மாதிரி அவ வேற ஒருத்தனை விரும்புறானே வச்சுப்போம். ஆனா அதுக்காக நீ கோவப்படுறதுல என்ன நியாயம்? யார தேர்ந்தெடுக்கணுங்கிறது அவளோட உரிமை இல்லையா? செண்பகா, செண்பகா என் உசுரு மேடம். அவ இல்லைன்னா நான் செத்துருவேன் மேடம். கரெக்ட், செத்துப்போ. நீ செத்து அவளுக்கு எதை நிரூபிக்க போற? நீ செத்ததுக்கு அப்புறம் அவ உன் காதல புரிஞ்சுக்கிட்டானே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அவ கூட வாழறதுக்கு நீ இருக்க வேண்டாமா? சரி, நீ செத்ததுக்கு அப்புறமும் உன் காதல அவ புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோ. நீ செத்ததுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு? இது பாரு ஆகாஷ், சாகிறது எதையுமே சாதிக்காது. சாதிக்கணும்னா வாழணும். வாழ்க்கைங்கிறது ஒரு செண்பகாவோட முடிஞ்சு போற விஷயம் இல்லப்பா. எவ்வளவோ நடக்கும், என்னென்னமோ மாற்றங்கள் வரும். நீ விரும்பினதும் வரும், விரும்பாததும் வரும். எல்லாத்தையும் வாழ்ந்து பார்க்க தெரியணும். இது பாரு, நீ படிக்கிற பையன், முதல்ல நல்ல படி, வேலைக்கு போ, நல்ல நிலைமைக்கு வா. அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட பேசி செண்பகாவை உனக்கு கல்யாணம் பண்ணி தர சொல்லி கேளு. நீங்க புரியாம பேசுறீங்க மேடம். அது வரைக்கும் செண்பகா இருக்கணும்ல, அதுக்குள்ள அவளை அந்த பையன் தட்டிட்டு போயிடுவான் மேடம். அவ அந்த பையனை தான் மேடம் லவ் பண்றா. ஆகாஷ், செண்பகா அந்த பையனை லவ் பண்றாளான்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்னு நான் நம்பல. ஒருவேளை அப்படி இருந்தா அவ வாழ்க்கைய அவ தீர்மானிச்சிட்டான்னு அர்த்தம். அதுக்காக நீ எமோஷனல் ஆகிறது நியாயம் இல்லப்பா. அமைதியா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். மேடம் அவ வரட்டும் மேடம். அவளை பார்த்து நான் ரெண்டே வார்த்தை பேசிட்டு போயிடுறேன் மேடம். காலையில இருந்து நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன் மேடம். என் கூட பேசவே மாட்டேன் மேடம். ஏய், என்னப்பா நீ? முதல்ல அழறத நிறுத்து. இது பாரு, நீ செண்பகாவோட பேசுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா நீ இப்ப ரொம்ப எமோஷனலா இருக்க. இந்த நிலைமையில நீ என்ன பேசினாலும் அது சரியா வராது. அவளும் இன்னும் வரல. முதல்ல உன் மனசு ஆறட்டும். இது பாரு, நான் சொன்னதை முதல்ல யோசிச்சு பாரு, மத்ததெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். புரியுதா? போயிட்டு வா. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். எனக்காக வந்து சாரிலாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாங்க நானே டிராப் பண்ணிடுறேன். இல்ல, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க உட்காருங்க போலாம். என்னடா என்ன யோசிக்கிற? எந்த கோயில்ல வச்சு கல்யாணத்தை முடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா மகன். அதான் ஏற்கனவே ஒரு கோயில் பார்த்துட்டு வந்தோமே, அந்த கோயில வச்சுக்கலாமே.
அது வேணாம் மகன். அன்னைக்கு நைட் ட்ரிப் போகும்போது கோயில் ஒன்று பார்த்து வச்சேன். ஹைவேஸ்ல இருக்கு. அந்த கோயிலே வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம்டா. அந்த கோயில் எங்க இருக்கு? சென்னை ரோட்ல இருக்கு. காலையில சீக்கிரம் ரெடி ஆயிட்டா போயிடலாம். சரி. என்னடா காலையில கிளம்புறேன்னு பேசிட்டு இருக்கீங்க? நாம எல்லாரும் வெளியில போறோம்னா எங்கடா போவோம்? பரலோகத்துக்கா? கல்யாணத்துக்கு தான்டா. எந்த கோயில கல்யாணம் பண்ண போறீங்க? அன்னைக்கு நீ மோகன் போய் பார்த்துட்டு வந்தீங்களே அந்த கோயில் தானே? இல்ல வெங்கடேஷா, அது வேணாம். ஊருக்குள்ளேயே இருக்கு. சென்னைக்கு போற வழியில ஒரு கோயில் இருக்கு. அங்கேயே வச்சு நடத்திடலாம்டா. பைத்தியமாடா நீ? சென்னைக்கு போற ரூட்ல கல்யாணம் வச்சுக்கிறேன்ற அதெல்லாம் ஈஸியா நினைக்கிற நீ? டேய், அந்த கோயில் தான்டா சௌரியம். அந்த கோயிலுக்கு லெஃப்ட்ல போனா சென்னை. அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஸ்டேட் ஹைவே ஒன்று பிரியுதுடா. அதுல இருந்து 10 கிலோமீட்டர் போனா யார் பார்வையிலும் படாம மும்பை ரூட்டை பிடிச்சிடலாம். அதுதான் சேஃப். டேய் மடத்தனமா பேசாத. எப்படி கல்யாணம் தான் நம்ம பிளான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால எல்லா கோயில வாட்ச் பண்றதுக்கும் ஆள் போட்டிருப்பாங்க. அதுல குறிப்பா ஹைவேஸ்ல இருக்க கோயில்ல அவங்க தேடிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்துல நீ சொல்ற கோயிலுக்கு போறோம் வச்சுக்கோ, அவள்தான் கல்யாணம் கிடையாது, மும்பை கிடையாது, ஸ்ட்ரைட்டா வைகுண்டம் தான். டேய், அதை நான் யோசிக்க மாட்டேன்னு நினைச்சியா? சென்னை ரோட்ல இருக்கிற கோயிலுக்கு நாம வரமாட்டோம்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா நான் சொல்ற கோயிலை அவனுங்க கண்டுக்கவே மாட்டானுங்க. அங்க கல்யாணம் வச்சுக்கிறதா நமக்கு சேஃப். கல்யாணத்தை முடிச்சுட்டு எல்லாரும் பைக்லயே மும்பை ரூட்டை பிடிச்சோம்னா அங்கேயே பைக்கை போட்டுட்டு கிடைக்கிற பஸ்ல மாறி மாறி மும்பைக்கு போயிடலாம். நாமளும் இவங்களோட மும்பை போயிட்டு இவங்க செட்டில் ஆனதும் 2 நாள்ல திரும்பி வந்துருவோம். வரும்போது பைக் எடுத்து வந்துருவோம். என்னடா சொல்ற? நான் எல்லாம் மும்பைக்கு வரல, எனக்கு வேற வேலை இருக்கு. டேய், உனக்கு இதை விட வேற என்ன வேலை இருக்கு? அது பத்தி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல எந்த கோயிலுன்னு பேசி முடி. நீ சொல்ற கோயில் சரிப்பட்ட வராது. நான் சொல்றத நீ கேளு. டேய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்றதாண்டா உனக்கு புரியல. நாம எப்படோ கல்யாணம் முடிச்சிட்டு மும்பைக்கோ வடக்கோ போவோமே அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால ஹைவேஸ்ல இருக்க எல்லா கோயிலும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்டீரியர்ல இருக்க ஆந்திரா கோயிலோ அவங்க கவனிக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்ற? நம்ம எந்த இடத்துல வருவான்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதே இடத்துக்கு போய் அவங்களை நேமாத்திட்டு கல்யாணம் முடிச்சிடலாம்னு சொல்றேன். ஆனா சிக்கிட்டோம், சின்ன பின்னமா ஆயிடுவோம். நான் என்ன சொல்றேன்னா அவங்க எதிர்பார்க்காம நம்ம போய் இந்த கல்யாணம் முடிச்சிட்டோம்னா நமக்கு சேஃபான்னு நான் சொல்றேன். அதனால நாயுடுபேட்டை போற வழியில மேனாப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. பழைய காலத்து ஒரு சிவன் கோயில். அங்க ஆள் நடமாட்டமே இருக்காது. ஏன் இந்த நெல்லூர்காரருக்கு அங்க ஒரு கோயில் இருக்குதுன்னு தெரியாது. அதனால அங்க போய் கல்யாணம் முடிச்சாதான் சேஃப். என்ன சொல்றீங்க? ரத்னம், எனக்கு என்னவோ வெங்கடேசன் சொல்றதான் கரெக்ட்னு தோணுது. கண்டிப்பா அந்த கோயிலுக்கு யாருமே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, எனக்கும் அவர் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. சரி சரி, வெங்கடேசன் சொல்ற மாதிரியே செய்வோம். யோசிச்சு பார்த்தா குடியாரன் கூட கரெக்டா தான்டா சொல்றான். டேய் சரிடா, நீ சொல்ற கோயிலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்டா.